ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்கள் காலை தோறும் புதிதாய் இருக்கிறது. தினம் தினம் புது புது கிருபையினால் எங்களை தாங்குகிறீர், வழி நடத்துகிறீர், தப்புவிக்கிறீர், ஏந்துகிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கும் நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு புரிகின்ற விதமாக, எளிமையாக சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத் தருகிறதற்காக, மறை பொருட்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை, தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய தேடல்கள், கேள்விகள், கண்ணீர்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. வார்த்தையாக நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, சிந்தனைகள்ல உள்ள அரண்களை நிர்மூலமாக்குகிறது எப்படி. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் உணர்ந்திருந்தாலும் உணரவில்லை என்றாலும் நாம் ஒரு போர்க்களத்துல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க பிரச்சனையில இருந்தாலும் பிரச்சனைகள்ல இல்லை என்றாலும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த போர்க்களம், இந்த போர் உங்களுடைய நோய்களோடையோ, உங்களுடைய வறுமைகளோடையோ, இல்ல உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள், சூழ்நிலைகளோடு உங்களுடைய போர் அல்ல. நம்முடைய போர் சிந்தனைகளில் உள்ள அரண்களோடு நமக்கு போர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா, நாம் எதை விசுவாசிக்கின்றோமோ, எதை நம்புகின்றோமோ, அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை படைத்திருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என செய்றாரு சொல்கிறார். தேவன் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க என்ன செஞ்சாரா, மனிதனாக இறங்கி வந்தார். பரிபூர்ணமான ஜீவனை கொடுத்திருக்கிறார். திருடன் அதை திருடுகிறதற்காக வருகிறான். 2 பேருக்கும் யாரோட அனுமதி தேவை? நம்முடைய அனுமதி தேவை. நாம் யாருக்கு இடம் கொடுக்கிறோமோ அவர்கள் நம் வாழ்வில் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். அனுமதிங்கிறது நம்ம சிந்தனைகள்ல நம்புகின்ற விஷயங்கள். அந்த சிந்தனைகள் மூலமாக தான் திருட என்ன செய்கிறான், வருகிறான். மறுபடி வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10, 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த போர்க்களத்துல நம்மை தனியாக தேவன் நம்மை விடவில்லை. தேற்றரவாளனாக என்றென்றைக்கும் அவர் நமக்குள்ளதான் என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த போர்க்களத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா, போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதா. இந்த போர் ஆயுதங்கள் சூழ்நிலைகளை சரி செய்வதற்கு அல்ல, நம் சிந்தனைகள்ல உள்ள அரண்களை சரி செய்வதற்கு.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அறியாமை, சத்தியத்தை அறியாததினால் சாத்தான் நமக்கு தெரியாத விஷயங்களை பொய்களாக இங்க என்ன செஞ்சிருக்கிறானா, அரண்களை கட்டி வைத்திருக்கிறான். பயம் என்கின்ற அரண், பக்தி செயல் என்கின்ற அரண், சுயநீதி என்கின்ற அரண், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது குற்ற மனப்பான்மை என்கின்ற அரண். இந்த குற்ற மனப்பான்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த செயலை நீ செஞ்சதுனால இந்த தண்டனையில நீ இருந்துகிட்டு இருக்கிற, இந்த செயலை நீ செஞ்சதுனால தேவன் உன்னை தண்டித்திருக்கிறார், இந்த செயலை நீ செஞ்சதுனால இந்த பலனை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சுகத்தை நீ தேவனிடமிருந்து என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. இந்த குற்ற மனப்பான்மை, இந்த குற்றச்சாட்டுக்கள், இந்த தாழ்வு மனப்பான்மை நம்ம சிந்தனைகள்ல என்ன செய்தா, அரண்களாக இருக்குது. இந்த அரண்களானது சிலுவையில் அவர் கொடுத்த சுகத்தை உங்களால தைரியமாக விசுவாசித்து என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு சுகம் கிடைக்குமா, எனக்கு இதுல விடுதலை கிடைக்குமா, இந்த இடத்துல என் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு தீர்வு எனக்கு கிடைக்குமா, தேவ தயவு எனக்கு வெளிப்படுமா, இந்த குற்ற மனப்பான்மையானது உங்களால் தேவனுடைய உறவிற்குள்ளும் அவருடைய பலனையும் விசுவாசத்தோடு என்ன செய்ய விடாது, செல்ல விடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த குற்ற மனப்பான்மையை குறித்து தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவத்தின் இயல்பினால் ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த தண்டனைக்கு பாத்திரமாக தான் இருந்தது. நீதி செய்வார் ஒருவரும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவரும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா. நாம பாவம் செய்கிறதுனால பாவிகள் இல்ல, நம்ம பாவ இயல்போடு தான் என்ன செய்யறோம், இந்த உலகத்துக்குள்ள வருகிறோம். இதை மாற்றுவதற்காக, இந்த தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக, விடுதலை மட்டும் இல்ல, நம்முடைய பாவ இயல்பையே கிறிஸ்துவ சிலுவையில் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அவருடைய இயல்பு நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் அதை தான் சொல்லுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு தண்டனையை விலை கொடுக்க வேண்டி இருந்தது. பாவத்தின் சம்பளம் என்னதுதான், மரணம் தான். இந்த மரணத்தை, இந்த தண்டனைய, இந்த குற்றம், இது ஒரு தப்பு தான். பாவம்ங்கிறது தேவனுடைய பார்வையில் தவறுதான். ஆனா இதற்கான குற்றச்சாட்டுகளையும், இதற்கான ஆக்கினைகளையும், இதற்கான நியாய தீர்ப்பையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்களும் நானும் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுதான் மீட்பின் செய்தி, இதுதான் நற்செய்தி. வாசிக்கலாம், ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்னது இல்லையா, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு என்ன கிடையாதா, ஆக்கினை தீர்ப்பு இல்லையா. நமக்கு குற்றம் சாட்டப்பட்டு அதற்கான தண்டனையும் கிடையாது, அந்த குற்றமும் நம்மேல் சுமராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த குற்றமே நம்மேல் சுமராமல் இருக்கும் போது, அந்த ஆக்கினை தீர்ப்பே நமக்கு இல்லாமல் இருக்கும் போது, அந்த குற்ற மனப்பான்மையை நாம் ஏன் சுமக்க வேண்டும்? அடுத்த வசனம் பார்க்கலாம், ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும்
பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, இதை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துல தவறு ஏதும் இல்லை. அது தேவனுடைய சட்டம், அது நீதியுள்ளது, அது பரிசுத்தம் உள்ளது, அது கற்பனை, அது ஒரு சட்டம். எது தேவனுக்கு பிடித்தது பிடிக்காதது, எதில் அவருடைய வாழ்வு செயல்படும், எது அவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை செய்ய சொல்லி கொடுக்கப்பட்ட மனித சரீரத்திற்கு அதை நிறைவேற்றக்கூடிய பலம் இல்லை. அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. பலவீனமான நம்முடைய மாம்ச சரீரத்தினால அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய முடியாதா, கடைபிடிக்க முடியாது. ஆனா அதை கடைபிடிக்கலன்னா அது பாவம், அது சாபம், அதோட சம்பளம் என்னது, மரணம். அப்போ இதுல இருந்து என்னை மீட்கிறது யார்? இதுல இருந்து யார் என்னை மீட்க கூடும்? எனக்கு ஒரு மீட்பர் தேவை அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து கிட்ட கூட்டி செல்லுகின்ற ஒரு ஆசிரியராக நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுதான் இருந்துதான். நாம் பாவி என்பதை உணர்த்துவதற்காக. என்னால் முடியாது, இதிலிருந்து மீட்கிறதற்கு எனக்கு ஒரு மீட்பர் தேவைன்னு சொல்லி கிறிஸ்துவிடம் வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு பாதை, கிறிஸ்துவிடம் வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு ஆசிரியர் தான் யாரு, நியாயப்பிரமாணம். மறுபடி வாசிக்கலாம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நம்மால் செய்ய முடியாது என்பதற்காக அவர் மனிதனாக என்ன செய்கிறாரா, இறங்கி வந்து அவரே செய்யும் படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், நம்முடைய மாம்சத்தை போல பிள்ளைகள் இரத்தத்தையும் சதையையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அது போல என்ன செஞ்சாரா, இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், நல்லா பாருங்க, அந்த பாவ மாம்சத்தின் சாயல் தானே தவிர அவருடைய சரீரத்தில் பாவம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன செஞ்சிட்டாரா, தீர்த்து விட்டார். இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. தேவன் ஒரு நியாயாதிபதி. அந்த தண்டனை அவர் கொடுக்கலனா அவருடைய நீதியிலிருந்து, அவர் நியாயத்திலிருந்து அவர் விலகினவராக இருப்பார். அவருடைய இயல்பை அவர் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனா அந்த தண்டனையை நம்மேல் சுமத்த விருப்பம் இல்லாமல் அவர் மனிதனாக என்ன செய்கிறார், இறங்கி வருகிறார். அவருடைய சரீரத்தில், அந்த பாவ மாம்சத்தின் சாயலாக உள்ள சரீரத்துல அந்த பாவத்தை என்ன செஞ்சாரா, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாரா. என்ன தண்டனைகளை நாம் சுமக்க வேண்டுமோ, என்ன ஆக்கினைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்தெந்த குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகள் கண்டனம் பண்றாங்கன்னு சொல்வோம் இல்லையா, அந்த கண்டனத்தை அங்க யார் ஏற்றுக்கொண்டாரா, இயேசு கிறிஸ்து. மறுபடி வாசிக்கலாம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் அங்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுச்சா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நாம என்ன தண்டனையை பெறணுமோ அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டதா. அங்கு ஒரு நியாய தீர்ப்பு நடந்துதான், அங்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு என்ன செஞ்சுதான், நடந்துதான். பாவமில்லாத சரீரம் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டதால் பாவமுள்ள இந்த சரீரம் விடுதலையை பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
மறுபடி சொல்றேன், பாவம் இல்லாத அந்த சரீரம் அங்கு ஆக்கினையை ஏற்றுக்கொண்டதால், அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதால் பாவமுள்ள இந்த சரீரம் விடுதலையை பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தண்டனையை, நம்முடைய ஆக்கினையை, நம்மேல் விழுந்த குற்றச்சாட்டுகளை, கண்டனத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம், ரோமர் 8:33-34 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் உங்களையும் என்னையும் உலக தோற்றத்திற்கு முன்பதாக, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக, முதல் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னை என்ன செஞ்சிருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அவர் தெரிந்து கொண்ட நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? உனக்கு இந்த தகுதி இல்ல, உன்னால் தேவனுடைய உறவிற்கு செல்ல முடியாது, இந்த நோயிலிருந்து நீ விடுதலை பெற முடியாது, இந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற முடியாது, தேவன் உன்மேல் கோபமா இருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாருக்கும் அந்த அதிகாரம் என்ன செய்யாது? கிடையாது. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்மை நீதிமான்களாக்கினவர் யாரு? தேவன் நீதிமானாக்கி இருக்கிறார். என் செயல்களின் நிமித்தம் இல்ல, தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அவர் நீதிமானாக்கி இருக்கும் போது என்னை பாவி என்று குற்றம் சாட்டுகிறவன் யார்? நான் கேட்கல, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றச்சாட்டுகளையும் ஆக்கினைகளையும் தண்டனையையும் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யாரும் என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. அந்த முதல் வசனத்துக்கு வரலாம், மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நமக்கான இடத்தை குறிக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று கொண்டிருக்கிறோமோ, நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்து நம்ம மாம்சத்தின்படி நடவாமல், நம்ம சிந்தனைகள்ல தோன்றுகிறது, நம்ம சரீரம் விரும்புகிறது, இந்த உலகத்தில் உள்ளதின்படி நம்ம நடவாமல் உள்ள ஆவியின்படி நடக்கும் போது அந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ள நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். அப்படி ஆவியின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடக்கும் பொழுதும் தேவன் குற்றம் சாட்டல. 2 பேர் குற்றம் சாட்டுறாங்க. ஒன்று சாத்தான், இன்னொன்னு நம்முடைய மனசாட்சி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடி சொல்றேன், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து ஆவியின்படி நடக்கிறதுங்கிறது, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா, அவர் அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்மை வழி நடத்த காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம சிந்தனைக்கும் சரீரத்துக்கும் இது என்ன செய்யாது? தெரியாது. அதற்கு உலகம் பிடிக்கும், அதற்கு தேவனை பிடிக்காது. அது உலகத்தை தேடும், தேவனை தேட விருப்பம் இருக்காது. இந்த இடத்துல நீங்க எதற்கு செவி சாய்க்கிறீர்கள்? உள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு செவி சாய்க்க போறீங்களா? அவரை செயல்பட விட போறீங்களா? இல்ல உங்க சிந்தனையை செயல்பட விட போறீங்களா? அப்படி நீங்க மாம்சத்தின் படி நடந்தாலும் அங்க யாரு அங்க உங்களை குற்றம் சாட்டலையா? தேவன் குற்றம் சாட்டல.
ஆனா சாத்தான் குற்றம் சாட்டுகிறான், நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறது? குற்றம் சாட்டுகிறது. அதுக்காக நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பாவத்திலிருந்து வெளியில வருகிறதற்காக தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லித்தாரேன். நடக்கவே முடியாத ஒரு மனுஷன், அந்த நடக்கவே இயல்பில்லாத அந்த மனிதனிடம் நியாயப்பிரமாணமானது நீ எழுந்து நடன் என்ன செய்து சொல்லுது. ஆனா இந்த கிருபையானது அந்த நடக்கிறதற்கு கூடிய அந்த இயல்பை கொடுத்து அவனை கையை பிடிச்சு தூக்கி நடத்தி கூட்டி செல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடியும் சொல்றேன், நடக்கவே இயல்பில்லாத ஒரு மனிதன், அந்த இயல்பில்லாத மனிதனிடம் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இதெல்லாம் நீ செய்யணும். இதை செய்யலன்னு சொன்னா சாபம், பாவம், மரணம். ஆனா அது செய்யறதுக்கு அந்த நடக்க முடியாத மனுஷனுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஆனா கிருபை என்ன அப்படின்னா, அந்த நடக்கிறதற்கு இயல்பை கொடுத்து அந்த கரத்தை பிடித்து போய் சேருகின்ற இடத்திற்கு நடத்தி கூட்டி செல்லுகிறது. இந்த கிருபை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபை கொடுத்திருக்கிறதுனால நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, கிருபையை நாம இன்னும் என்ன செஞ்சுக்கல? புரிந்து கொள்ளவில்லை. கிருபையை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் அந்த பாவத்தை நோக்கி என்ன செய்ய மாட்டாங்க? அதை மேற்கொள்ளுகின்ற ஒரு வாழ்விற்குள் சென்று விடுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து நம்ம ஆவியின்படி நடக்கல, மாம்சத்தின்படி நடந்தோம்னா ரெண்டு விஷயம். சாத்தான் குற்றம் சாட்டுகிறான், இன்னொன்று நம்ம மனசாட்சி என்ன செய்கிறது? குற்றம் சாட்டுகிறது. அந்த செயலின் மூலம் நம்ம சாத்தானுக்கு என்ன கொடுக்கிறோம்? இடம் கொடுக்கிறோம். இதனாலதான் விசுவாசிகள் கேள்வி கேட்கலாம், நான் நீதிமானாக இருந்தால், எனக்கு பாவ விடுதலை கொடுக்கப்பட்டிருந்தால், எனக்கு இத்தனை விடுதலை கொடுக்கப்பட்டிருந்தா நான் ஏன் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கணும்? ஏன்னா நம்ம பலத்துல அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போராடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பலத்துல பாவத்தை விட்டு என்ன செய்ய முடியாது? வெளிவர முடியாது. உள்ள பரிசுத்த ஆவியானவரின் பலத்துலதான் அதை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்ப பாவம் நம்மள மேற்கொள்ளாதா? கிருபைக்கு கீழ்ப்படியும் போது. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அதை விசுவாசித்தல். கீழ்ப்படிதல்ங்கிறது அவர் செய்ததை நம்புகிறது. நீங்க இந்த சத்தியத்தை அதிகமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க சூழ்நிலைகள்ல தேவன் மேல ஒரு நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு அந்த கிருபையை உங்களால பிடித்து கொள்ளவும் முடியும், அதை பெற்று கொள்ளவும் என்ன செய்ய முடியும். என் செயல்களின் அடிப்படையில இல்ல, கிறிஸ்துவின் செயல்களின் அடிப்படையில் இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் போது உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க பாவ கட்டுகள்ல இருக்கிறீங்களோ, சாத்தானுடைய குற்ற மனப்பான்மைக்குள்ள, குற்ற சாட்டுகளுக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதுல இருந்து விடுதலை உங்களால் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை என்ன செஞ்சிட்டாரா? உண்டு பண்ணிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நித்திய மீட்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? என்றென்றைக்குமான மீட்பு. நாளைக்கு நீங்க ஒரு பாவம் செய்றீங்க அப்படிங்கிறதற்காக மறுநாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடி வாசிக்கலாம், எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சிந்தனையில இல்ல, நம்ம சரீரத்துல இல்ல, எங்க?
ஆவியில். எப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்து செஞ்சதை விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுதே நீங்க எப்படி இருக்கிறீங்களா? பரிசுத்தமா இருக்கிறீங்க. நீங்க பாவின்னு சொன்னா இதை நீங்க இன்னும் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அதனாலதான் அந்த பாவத்துல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியல? வெளிவர முடியல. இன்னும் வாசிக்கலாம் 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால். இன்னும் அடுத்து எனக்கு ஒரு பலி தேவையில்லை. இன்னும் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு இன்னொரு பலி தேவையில்லை. கடைசி மனிதனுக்கு வரைக்கும் அந்த ஒரே பலி போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நித்திய மீட்பு அப்படிங்கிறது என்றென்றைக்குமான மீட்பு. உங்களுடைய ஆவியானது இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. அதுக்கு பெயர் தான் என்னது? நித்திய மீட்பு. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுடைய ஆவி என்ன செய்யப்படுது தெரியுமா? எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டோமா? முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரைனா என்ன தெரியுமா? நம்ம கடையில போய் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பாக்கெட்ல என்ன செஞ்சிருப்பாங்க? சீல் பண்ணிருப்பாங்க. எதுக்கு அந்த சீல் பண்ணிருப்பாங்க? அந்த உள்ள உணவு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக. அந்த சீல் திறந்திருந்தது, உடைக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த உணவுப் பொருளை வாங்குவோமா? இல்ல. அந்த சீல் இருந்ததுன்னா உள்ள பொருள் எப்படிதான் இருக்கும்? நல்லாதான் இருக்கும், அது கெட்டு போயிருக்காது. அது போல நம்ம இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்ம ஆவி புதிய சிருஷ்டியாக மாற்றம் பெறுகிறது. இந்த புதிய சிருஷ்டியின் ஆவில பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரா? முத்திரை போட்டு விட்டார். உங்க சிந்தனைகள், உங்க சரீரத்துல உள்ள மாசு கரைகள் எதுவும் அந்த ஆவியை என்ன செய்ய முடியாது? கரைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை நீங்க எந்த அளவு அறிந்து கொள்றீங்களோ அந்த உள்ள பரிசுத்தம் உங்க சிந்தனைகளில் வெளிப்படும். அந்த உள்ள பரிசுத்தம் உங்க சரீரத்தில் வெளிப்படும். அந்த உள்ள பரிசுத்தம் உங்க வாழ்வில் வெளிப்படும். இதற்கு நேராக நம்மை வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நித்திய மீட்பு அப்படிங்கிறது நம் செயல்களின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்து செய்த செயல்களின் அடிப்படையில் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பூரணமாக்கிட்டாரா, அதுவும் ஒரே பலியினால். இனி வேறு ஒரு பலி நமக்கு என்ன செய்யறது இல்ல, தேவைப்படவில்லை. எவ்வளவு அன்பான தெய்வம் பாருங்களேன். எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக அவர் முடிந்ததுன்னு எப்ப சொன்னாரோ அவரோட பங்கு என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல இந்த சத்தியம் தெரியல அப்படின்னு சொன்னா, ஒரு பாவத்திற்குள் செல்லும் பொழுது, ஒரு தவறான செயலுக்குள் செல்லும் பொழுது அந்த குற்ற மனப்பான்மை, நல்லா சொல்றேன், குற்ற மனப்பான்மை, அந்த குற்றச்சாட்டுகள் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. அவர் நம்மளை என்ன செய்யறது இல்ல? குற்றம் சாட்டுகிறது இல்ல, குற்ற மனப்பான்மையை கொடுக்கிறது இல்ல, தவறை உணர்த்துவார். இந்த இடத்துல நீ இருக்க தேவையில்லை, உனக்கு பரிசுத்த இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாவத்தின் மேல் உங்களுக்கு விருப்பம் இருக்காது, இதை செய்து விட்டேனே என்ற உணர்த்துதல் அவர் அங்க என்ன செய்வாரு? கொடுப்பாரே தவிர உங்களை குற்றம் சாட்ட மாட்டார். நீ தகுதி இல்லாதவன், நீ தகுதி இல்லாதவள், என் உறவிற்கு நீ தகுதி இல்லாதவன் சொல்லி நம்மளை என்ன செய்ய மாட்டார்? ஒதுக்க மாட்டார். குற்றம் சாட்டுகிறது யாரு? சாத்தானும் நம்முடைய மனசாட்சியும். ஏன் அவன் குற்றம் சாட்டுகிறான்? ஒரு பிரச்சனையில நமக்கு தீர்வு எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? பிரச்சனையே பார்த்துட்டு இருப்போமா? ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதுல எப்படி தீர்வு, இதுல நான் எப்படி வெளியில வர முடியும், இதுல நான் என்ன செய்யணும்னு சொல்லி என்ன செய்வோம்? தீர்வை தான் பார்ப்போம் இல்லையா?
அது போல வாழ்க்கையில நீங்க எந்த கட்டத்துல நின்று கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை பாவ பழக்கத்துல நீங்க அடிமையாக இருந்தாலும் சரி, எத்தனை குற்ற மனப்பான்மைக்குள்ள இருந்தாலும் சரி, உங்களுக்கு தீர்வு, வாழ்வு, மீட்பு, விடுதலை இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரிடத்திற்கு செல்கிறதற்கு பதில் அந்த குற்ற மனப்பான்மையானது, அந்த குற்றச்சாட்டுகளானது அவரிடமிருந்து நம்மை பிரித்து ஓடச் செய்கிறது. ஒரு சோர்வுக்குள் நம்மளை அழுத்தி என்ன செய்கிறது? உட்கார வைக்கிறது. ஒரு பிரச்சனையில தீர்வு கிட்ட போகாம பிரச்சனைக்குள்ளே இருந்தா எப்பொழுது நம்ம விடுதலையை பார்க்க முடியும்? இந்த குற்ற மனப்பான்மை அவை கொடுக்கிறதே நாம அந்த விசுவாசத்தில் செல்ல விடாமல், தேவனுடைய உறவிற்குள் செல்ல விடாமல், அவரிடத்தில் செல்ல விடாமல் நம்மை பிடித்து அந்த பாவத்தின் விளைவுகளையும் அந்த பாவ பழக்க வழக்கத்திலையும் நம்மை அடிமையாக்கியதை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? வைத்திருக்கிறான். இந்த குற்ற மனப்பான்மையானது, இந்த குற்றச்சாட்டுகளானது உங்க சிந்தனைகள்ல ஒரு அரண்களாக இருக்கிறது. இது அவன் சொல்லுகின்ற ஒரு பொய். தேவன் உன்மேல் கோபமாய் இருக்கிறார், அவருடைய உறவிற்கு நீ தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவள், நீ செய்த செயலுக்கான தண்டனை இது அப்படின்னு சொல்லி இங்க பொய்ய சொல்லி ஒரு அரணை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? கெட்டி வைத்திருக்கிறான். ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? அவர் இரு கரம் விரித்தவராய், என் மகன், என் மகள் நான் கொடுத்த மீட்பை எப்பொழுது பெற்றுக் கொள்ளுவார்? எப்பொழுது நான் செயல்பட இடம் கொடுப்பார்? அந்த குழிக்குள்ளிருந்து, அந்த பள்ளத்திற்குள்ளிருந்து, அந்த கட்டுகளில் இருந்து நான் எப்பொழுது அவர்களை விடுவிக்கட்டும் சொல்லி அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த குற்ற மனப்பான்மையானது தேவனுடைய உறவிற்குள் செல்ல விடாமல், அந்த மீட்பின் பலன்களை விசுவாசிக்க விடாமல், தேவனுடைய பிரசன்னத்திற்கு தைரியமாக செல்ல விடாமல் நம்மளை என்ன செய்தா? தடுக்கின்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:19. அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். தேவன் என்ன செய்யறது இல்லையா? மறுபடி வாசிக்கலாம். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். நம்மளுடைய பாவங்களை அவர் என்ன செய்யலையா? எண்ணவே இல்லையா? ஏன் சொன்னா, அந்த பாவங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் சுமத்தப்பட்டது. அதனுடைய தண்டனைகள் அவருடைய சரீரத்தில் அங்கு சுமத்தப்பட்டது. 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு. ஒரு குற்றவாளி ஒரு தண்டனைய அனுபவிக்கணும் இல்லையா? அந்த தண்டனைய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? 2 மடங்கு அனுபவித்தாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கடன் வட்டியும் முதலுமாக திருப்பி செலுத்தப்பட்டு விட்டது. அதனால் தேவன் நம்முடைய பாவத்தை என்ன செய்யலையா? எண்ணவே இல்லை. வாசிக்கலாம் மறுபடி. அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? அவருக்குள்ள நீங்க தேவனுக்குள் ஒப்புரவாக்கப்பட்டுட்டீங்க. நீங்க பரலோகத்துக்கு வாங்க, நான் உங்களை ஒப்புரவாக்குறேன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. கிறிஸ்துவுக்குள் நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? ஒப்புரவாக்கி. அப்படின்னா தேவன் உங்கள் மேல் கோபமாக இல்லை. தேவன் உங்களை அன்பு கூறுகிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பேரில் அவர் மகிழ்ந்து களி கூர்ந்து கம்பீரமா இருக்கிறாரா? உங்க பேர்ல வேண்டாம் வெறுப்பால அவர் உங்களை என்ன செய்யல? நம்மை மீட்டெடுக்கல. அன்பு கூர்ந்துதான் அவர் இந்த மீட்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா. அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசத்துக்கு என்ன பேர் தெரியுமா? நீ பாவின்னு சொல்ற உபதேசம் இல்ல. தேவன் உன்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார், உன்னுடைய கட்டுகளை சுமந்து கொண்டார், உன்னுடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார், உனக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுந்து வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்புரவாக்குதலின் உபதேசம் நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் உலகத்தாரை பாவி என்று பார்க்காதிருக்க நாம் எப்படி பாவி என்று ஒருவரை சொல்ல முடியும்? தேவன் அவர்களை நீதிமான்களாக்கி இருக்க நாம் எப்படி நீ பாவி என்று சொல்ல முடியும்? அதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எழுதினது யார் தெரியுமா? பவுல் மூலமாக இந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்கள் செஞ்ச ஊழியம் என்ன தெரியுமா? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அதனாலதான் அந்த அப்போஸ்தலர்கள் போற இடங்கள்ல எல்லாம் என்ன நடந்தது? எழுப்புதல். வெளியில இருந்து வராது. எங்க இருந்து வரும்? உள்ள இருந்து வரும். விசுவாசத்தோட கையை நீட்டும் போது நடக்க முடியாதவர் எழுந்து நடக்கும் போது அங்க ஒரு கூட்டம் என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்களா? நீ பாவின்னு சொல்ற ஊழியத்தை அவங்க என்ன செய்யல? அதற்கு நாம் அழைக்கப்படவும் இல்லை. அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை என் வாழ்வில் பார்த்த சாட்சிகளாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும். இந்த உலகத்துல போர்க்களத்துல நம்ம நிராயுத பாணியா இல்ல. நமக்கு ஒரு போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசுங்கிற நாமம், அவருடைய வார்த்தை. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம அடுத்து வரும்போது பார்க்கலாம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக. இந்த மார்க்கவசம் எதுக்கு போர்ல போட்டிருப்பாங்க? எதிரிகள் நம்முடைய இருதயத்தை தாக்கிட்டாங்கன்னு சொன்னா அங்க உயிர் பழைக்க முடியாது. நம்மை தற்காத்துக் கொள்றதற்காக, நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மார்பு கவசம் என்ன செய்யப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. இங்க இந்த ஆவிக்குரிய போர்க்களத்துல நமக்கு ஒரு மார்பு கவசம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கவசமா அது? நீதி. இப்ப பார்த்தோம் இல்லையா? ஒரே பலியினால் அவர் பூரணமாக்கி இருக்கிறார். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இந்த சத்தியத்தை உங்க சிந்தனையில நீங்க தெரிந்து கொள்றது, இதை அறிந்து கொள்றது தான் நீங்க அந்த நீதிங்கிற மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இந்த யுத்த களத்துல என்ன செய்றீங்க? நிக்கிறீங்க. இதை நீங்க தெரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் உங்களை அந்த கட்டுகளுக்குள் அமிழ்த்தி உட்கார வைத்து விடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் அறியலன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்களேன். அவர் யாருன்னு தெரியாது, நம்ம யாருன்னு தெரியாது, இந்த பிரச்சனையில எப்படி வரணும்னு என்ன செய்யாது? தெரியாது. உலகத்தையே படைத்தவர் நமக்குள் இருக்கிறார், நம் மூலம் செயலாற்றுவதற்காக. அவருக்கு ஒரு மனித சரீரம் தேவை. அவர் ஆவியானவர். அவர் கொடுத்த பலன்களை நாம் அறிந்து கொள்ளாமல், அவரை விசுவாசிக்காமல் அவரால் நம் மூலமாக என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அதனாலதான் நம்ம ஆதி அப்போஸ்தல திருச்சபை காலங்கள்ல நடந்த எழுப்புதலை நம்ம இப்ப என்ன செய்யறது இல்ல? பாக்குறது இல்ல. ஏன் சொன்னா இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் நமக்கு என்ன செய்யறது இல்ல? தெரியல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ மார்பு கவசமாகிய நீதி என்னும் மார்பு கவசம். என்னை அவர் குற்றம் சாட்டவில்லை, என்னை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இத உங்க சிந்தனைகள்ல நீங்க தெரிந்து கொள்ள சாத்தானால உங்களை என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த முடியாது. அவர் உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். என் இயல்பு இந்த பாவத்தின் இயல்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்ள அந்த பாவத்தில இருந்தும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? வெளியே வந்துருவீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்தோம். குற்ற மனப்பான்மை என்னும் அரண் நம்முடைய பிரச்சனைகளில் தேவனிடத்தில் தைரியமாய் செல்லக்கூடிய விசுவாசத்தை அது தடுத்து கொண்டிருக்கிறது. நான் இந்த செயலை செஞ்சிருக்கிறேனே, இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேனே, தேவன் என் மேல் பிரியமாயிருப்பாரோ இல்லையோ? என் மேல் கோபமாயிருப்பாரோ? இந்த சுகத்தை நான் பெற அவருக்கு சித்தமா இல்லையா? இதுல நான் விடுதலை பெறது அவருக்கு விருப்பமா இல்லையா? எனக்கு தருவாரா தரமாட்டாரா? ஏன்
இந்த அரண்களானது அங்கு உங்களை விசுவாசிக்க விடாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. இதை நிர்மூலமாக்குவதற்கு அவருடைய வார்த்தைகள் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு சகோதரி, அவங்களுக்கு குடும்ப உறவில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவில். அவங்களால அந்த பிரச்சனையில தேவனிடம் தைரியமாக கேட்க முடியல. ஏன்னு சொன்னா, நான் ஒரு தவறு செஞ்சிருக்கிறேன், நான் ஒரு பாவம் செஞ்சிருக்கிறேன், அதற்கு தண்டனையாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவர், ஒரு பிரச்சனை. அது அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அந்த குற்ற மனப்பான்மை, தைரியமாக அவங்களால தேவனை என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. ஆனா இந்த சத்தியத்தை அவங்களுக்கு கொடுத்து இந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து அவங்கள வெளியில கொண்டு வந்து அந்த ஆவிக்குரிய போர்க்களத்தில் எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் போது அவங்க கணவருடைய உறவில் அவங்க மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? சேர்ந்து கொண்டாங்க. என்ன பிரச்சனையோ எளிதாக அந்த பிரச்சனையை என்ன செஞ்சாங்க? அவங்க மேற்கொண்டாங்க. இப்பொழுது நான் ஊழியத்துல பாக்குறதும் அதுதான். அந்த சுகம் வேண்டும் என்று வருகிறவர்கள், அவங்களுக்குள்ள அரண்கள்ல ஒரு அரண் என்ன அப்படின்னா, நான் பாவத்துல இருக்கிறேனே, நான் பாவம் செஞ்சிருக்கிறேனே, நான் பாவியா இருக்கிறேனே. அந்த நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்றது அவங்களால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நான் பாவி என்கின்ற உணர்வானது இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்பதை அவங்களால என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. என் சார்பில் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத அவங்களால என்ன செய்ய முடியாது. அது அவங்களால மட்டும் இல்ல, நம்மாலும். இந்த சத்தியத்தை அறியலன்னு சொன்னா ஒருவரால் என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுதே அவங்க சரீரத்துல சுகம் வெளிப்படுறத நான் பார்த்திருக்கிறேன். எந்த நோயா இருந்தாலும் சரி, வருட கணக்குல டாக்டர்களால கைவிடப்பட்டவங்க, நீங்க குற்ற மனப்பான்மைக்குள்ள போக தேவையில்லை. அவர் உங்களை நீதிமான்களாக பார்க்கிறார், அவர் அன்பாக பார்க்கிறார், அவர் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், உங்களை அவர் நேசிக்கிறார் அப்படிங்கறத சொல்லும் போது அவங்க சரீரம் சுகம் அடைகிறது, அவங்க வாழ்க்கை மீட்பு பெறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா. எத்தனை பெரிய கிருபையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்காக சிலுவையில் நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். அடிமையாயிருந்த எங்களை உம்முடைய பிள்ளையாக நீர் மாற்றி இருக்கிறீர். பாவத்தில் அடிமையாக இருந்த எங்களை நீர் பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். ஒரே பலியினால் பூரணப்படுத்தி இருக்கிறீர். எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார் எங்களை குற்றப்படுத்த முடியும்? எங்கள் சூழ்நிலை எங்களை குற்றப்படுத்த முடியாது. சாத்தான் எங்களை குற்றப்படுத்த முடியாது. எங்கள் மனசாட்சி எங்களை குற்றப்படுத்த முடியாது. அதை மேற்கொள்ளக்கூடிய பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை மேற்கொள்ளக்கூடிய நீதியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளையாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த குற்ற மனப்பான்மையானது, இந்த குற்ற சாட்டுகளானது எங்கள் சிந்தனைகளில் அரண்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தேவனை எங்களுடைய வாழ்வில், எங்கள் சூழ்நிலைகளில், எங்களுடைய கட்டுகளில், பாவ பழக்க வழக்கங்களில் விசுவாசிக்க விடாமல், தைரியம் இல்லாமல் தேவனிடத்திற்கு செல்வதற்கு பதில் அவரிடத்திலிருந்து எங்களை விலகி ஓடச் செய்கிறது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் குற்றச்சாட்டுகளிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குற்ற மனப்பான்மைக்குள்ளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவ செயல்களுக்குள்ளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தின் விளைவுகளுக்குள்ளும் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் சாத்தானை நம் வாழ்வில் செயல்பட வழிவிடுகின்ற இடம். அந்த இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் இந்த பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சிந்திய இரத்தத்தின் மூலமாக இந்த விளைவுகளும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்கள் சூழ்நிலைகளை ஆளுகின்ற ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஒரே பலியினால் எங்களை நீர் பூரணமாக்கி இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். எங்கள் சூழ்நிலைகளில் உம்முடைய வாழ்வை, உம்முடைய வழியை, உம்முடைய மீட்பை, உம்முடைய விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்வதுதான் உம்முடைய சித்தம்.
அதற்காக போர் ஆயுதங்களாக உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி ஆவியானவரே, எங்களுக்கு எளிமையாக இதை கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி. எங்களுடைய சூழ்நிலைகளில் தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் செல்லக்கூடிய, எங்கள் பிரச்சனைகளில் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு அவர் சிலுவையில் கொடுத்திருக்கிறார். கிருபை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் எங்கள் சார்பில் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இவர்களுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டேன், நான் இவர்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டேன், என் சரீரம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது, என் பிள்ளைகள் ஆக்கினையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, எங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் சிந்தனையில உள்ள அரண்கள், பாவி என்கின்ற குற்ற மனப்பான்மை, பாவ கட்டுகளில் அமிழ்ந்து சோர்வோடு இருக்கின்ற அந்த மனப்பான்மை இன்று இந்த அவருடைய வார்த்தைகளால் அது நிர்மூலமாகுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய பரிசுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னை நீதிமான்களாக பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையாக பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை அன்பு செய்கிறார். என்னுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து, விளைவுகளிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வர அவர் காத்து கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருப்பது நான் அல்ல, அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை என்ற வெளிச்சம் அவர்கள் சிந்தனையில் அரண்களை நிர்மூலமாக்குனதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலையும் செயல்படுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தடைகளை நீக்கி போடுகின்ற ஜெய கிறிஸ்து நீர் அவர்களுக்கு முன் செல்லுகிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சுகம், தேவ சமாதானம் ஒவ்வொருவரது சிந்தனைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 1 30 60 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உம்முடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.